இறைத்தன்மையோடு இரண்டரை கலந்து அந்த நிலையில் இருக்கீங்க. இப்போ சும்மா அப்படியே ரோட்டில் நடந்து போகிறீங்க. காற்று உங்கள் மேலே படுது அப்படின்னா அந்த காற்று மூலம் அந்த இறைசக்தி அவ்வளோ ஒரு பரவசத்தை கொடுக்கும். மலை சாரல் உங்கள் மேலே படுது, அந்த மலை துளி மூலம் அந்த இறைசக்தி அவ்வளோ ஒரு அன்பையும் பரவசத்தையும் வெளிப்படுத்தும். அப்படிதான் அது இறைசக்தி தன்னோட அன்பை அத்தனை மூலமும் அது வெளிப்படுத்திட்டு இருக்கு. இயற்கை காட்சி மட்டும் இல்லை, நீங்கள் பயன்படுத்துகிற பைக், கார்ல இருந்து, நீங்கள் பயன்படுத்தும் அன்றாட பொருட்கள்ல இருந்து, நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள இருந்து, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள இருந்து, உங்களுடைய குடும்ப உறவுகளில் இருந்து அத்தனை பேர் மூலமாகவுமே அந்த இறைசக்தி தன்னுடைய அன்பையும் தன்னுடைய கருணையும் வெளிப்படுத்திகிட்டே இருக்குது.